ஹாய்! இனிமே கடாய் பன்னீர் சாப்பிட்றோன்னா ரெஸ்டாரண்ட்லாம் போகணும்னு இல்லைங்க. வீட்லேயே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க லேயர்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்கொயராக வரும். மீதி இருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகமில் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, அது 2 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த தக்காளி, பூண்டு, இஞ்சி அது 3ஐயும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்து நான் இப்போ பொரிகல்ல சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு இருந்தால் அது சேர்த்துக்கலாம். ஒரு 10 பருப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் பொரிகல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்கொயராக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கேப்சிகமையும் அதில் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகமும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும். கேப்சிகமில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பன்னீருக்கும் சேர்த்து இதிலே போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பன்னீரை இதில் போட்டுடலாம். பன்னீர் உடையாமல் லைட்டாக பெரட்டி விட்டு கிளறணும். இந்த மாதிரி அப்படியே லைட்டாக கிளறிக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா ஒட்டணும். நல்லா மசாலா ஒட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக இது தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதாங்க, கடாய் பன்னீர் ரெடி. இதில் நம்ம ஃபுட் கலரிங் எதுவும் சேர்க்காதனால நேச்சுரல் கலரிங்லேயே இருக்குது. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.